எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரூபி ஹோம் கேக்ஸ். இந்த வீடியோவில் எக்லெஸ் கேக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோட எக்லெஸ் கேக் ரெசிபி நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது. கேக்கோட சாஃப்ட்னஸும் சரி, அதோட டெக்ஸ்சரும் சரி, எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நான் இதுதான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வெட்டிங் கேக்கு எக்லெஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதோட மெத்தடை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரெசிபி வந்து நடுவில் சொல்வேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட்னா கேளுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் பால் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸில் பாலை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது, நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கலாம், இல்லைனா லைட் வார்மில் இருக்கலாம். அந்த பாலை வந்து சுகர் நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கோமோ அதை வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஓட்டி எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே கேக்குக்கு இதே மாதிரி தான் பண்ணுவேன். சுகரை வந்து லைட்டாக 2 ஓட்டு ஓட்டிட்டு அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது நல்லா வந்து கரைஞ்சிரும் ஈஸியாக. இல்லைனா ரொம்ப நேரம் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்லெஸ் கேக் வந்து விஸ்கை யூஸ் பண்ணியே பண்ணலாம் தான். எனக்கு ஒரு சோம்பேறித்தனம், நான் அதனால் இப்படி பண்ணிட்டேன். எக்லெஸ் சாக்லேட் கேக்கு வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாமல் விட்டுட்டு மிக்சிங்கில் வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் வந்து ஆட் பண்ணலை. அதனால் நான் வந்து கொக்கோ பவுடரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இதிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு டைம் சலிக்க வேணான்னு ஆட் பண்ணேன். இதுவும் நல்லா தான் இருக்குது, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்படியேவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா கொக்கோ பவுடர் தனியாக மைதாவில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருப்போம்ல, அதோடவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், போதும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் எவ்வளோ வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து மாவு கலந்து வச்சுருப்போம் இல்லையா, இதில் என்னென்னலாம் இருக்கும் என் கூட சேர்ந்தே சொல்லுங்கள் பார்க்கலாம். மைதா இருக்கும், கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, லைட்டாக சால்ட்டு, அவ்வளோதான் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இதை நம்ம போட்டுட்டு மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணலாம். எடுத்த உடனே வந்து பால் வந்து ஃபுல்லாகவே ஊற்றி இது பண்ண வேணாம். கொஞ்சம் பால் வந்து இடையில வச்சுருங்க. அது பாதி பாலை வந்து சர்க்கரையில் போட்டு பீட் பண்ணிவிட்டு மீதி பாதி பால் வந்து அப்படியே வச்சுருங்க. அதில் வந்து லைட்டாக கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக்கில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும் பொழுது, இப்போ நான் டம்ளரில் ஊற்றிட்டுருக்கேன் இல்லையா, அதுதான் அந்த பால். மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கேக் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இதுதான் வந்து மீதி 10ல் கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா பால் வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்தோன்னே நிறையா ஃபுல் மில்க்கையும் நீங்கள் ஊற்றி சர்க்கரையை பீட் பண்ணிங்கன்னா எல்லாம் தெரிக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பாதி பால் மட்டும் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மைதா வந்து இப்போ 1 kg கேக் நீங்கள் வந்து க்ரீமோட ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மைதா வந்து ஒரு 1.25 கப்பு எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் வந்து 1/4 கப்பு, பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூனு, பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு, சால்ட் ஒரு பிஞ்சு போதும். அப்புறமா பால் வந்து ஒரு 1/2 கப்பு, அதுக்கு தண்ணி ஒரு 1/2 கப்பு, இல்லைனா பாலே கூட 1 கப்பு ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம். அதில் பாதியை வந்து ஆட் பண்ணி ஸ்டார்டிங்கில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி பாதியை வந்து மறுபடியும் சர்க்கரை இல்லாமல் கடைசியாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வினிகர் வந்து அதுக்கு 1 டீஸ்பூன் கடைசியாக ஆட் பண்ணுறதுல பாலில் நீங்கள் வினிகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து 1/4 கப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் பவுடர் வந்து 1 கப்பு. இதுதான் மெஷர்மெண்ட்டுங்க. இதுக்கு மேலே நானும் வேறு எதுவுமே சத்தியமாக ஆட் பண்ண கிடையாது. கேக்கு சூப்பராக வரும். இப்போ நான் 2.5 கிலோ கேக்குன்றதெல்லாம் நான் 4 டின்ல, ஏன்னா எக்லெஸ் கேக் வந்து எப்போவுமே வந்து ரைஸ் ஆகி கிடைக்காது முட்டை போடுற மாதிரி. அதனால் வந்து நம்ம 2 டின்ல வந்து தனித்தனியாக ஒரே சைஸில் பேக் பண்ணும்போது கொஞ்சம் ஹெயிட்டு கிடைக்கும்னு வைங்களேன் கேக்குக்கு. அதனால் இது வெட்டிங் கேக் அப்படின்றதெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு எக்லெஸ் கேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மேலே அந்த லேயர், ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லைங்க, இப்போ நான் கட் பண்ணுறேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். அந்த நல்லா கெட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடணும், ஏன்னா ஒரு மாதிரி பிஸ்கட் மாதிரி ஆயிடும் எக்லெஸ் கேக்கு. அதே எக்கு போட்டதாக இருந்தால் சாஃப்டாக தான் இருக்கும், அது அப்படியே கையிலேயே நம்ம எடுத்தோம்னா கூட வந்துடும். இதே மாதிரி நான் 4 கேக்குமே வந்து அந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க டாப் லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கொக்கோ பவுடர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக பிளாக் கலர் மாதிரி தெரியுதுங்களா? ஏன்னா கொக்கோ பவுடர் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியான பவுடர் ஆட் பண்ணுறோம், அதனால தான் வந்து அப்படி இருக்குது. இதே ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கேக் வந்து சூப்பராக வரும். குக்கர்லேயும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 180 டிகிரி செல்சியஸில் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அந்த மாதிரி கேக்கோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி பேக்கிங் டைம் ஆகும். குக்கரில் எப்பயும் போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் குக்கரில் செய்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ நம்ம கேக் வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே நல்லா ரிச்சாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஷார்ட்டில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கேக் அதிகமாக சாப்பிட்டதே கிடையாது இவங்க. அப்படின்றதால சாக்லேட்டில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதனால சாக்லேட் ஃபில்லிங்கில் என்னென்னலாம் ஆட் பண்ணுவோமோ எல்லாத்தையும் இந்த ஒரே கேக்கில் வந்து ஆட் பண்ணிட்டேன். சுகர் சிரப்பில் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் சாக்லேட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன், கனாஷு. அது இல்லாமல் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மில்க் மேட் ஆட் பண்ணுறேன் மேலே டாப்பிங்ஸில் வந்து அது. அப்புறம் ஒயிட் சாக்லேட் சாக்கோ சிப்ஸு, டார்க் சாக்கோ சிப்ஸு, இது எல்லாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபுல் பேக்கடாக வந்து பேக் பண்ணியிருந்த கேக்கில். அப்புறம் அவங்க பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சுகர் கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா கீழே பேஸ் இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற லேயருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்டஃபிங்ஸ் கொடுத்துட்டு மேலே டாப் லேயருக்கு செகண்ட் லேயருக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு சரி ஓகே இது சூப்பர் ஐடியா, நாங்கள் மேலே இருக்கிறது நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம், கீழே இருக்கிறதே பெரியவங்களுக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மில்க் சாக்லேட் கேட்டிருந்தாங்க. இது வந்து மில்க் சாக்லேட் கனாஷுங்க. டார்க் சாக்லேட் வேணான்னு சொல்லிட்டாங்க, பிட்டர் டேஸ்ட் இருக்கக்கூடாது நாங்கள். ஸோ அதனால் மில்க் சாக்லேட் போட்டிருக்கேன். மில்க் சாக்லேட் வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக டார்க் சாக்லேட்டை விட. பார்த்தீங்களா நட்ஸும் ஆட் பண்ணுறேன், இதை மறந்துட்டேன். முந்திரி பாதாமெல்லாம் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரியே எல்லா ஃபில்லிங்கும் கொடுத்து கேக் ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்து 2 லேயர் வந்து ஒன்று மேலே ஒன்று டாப் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சு தான் நான் வந்து இது டெக்கரேட் பண்ணியிருந்தேன். கேக் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ண கேக் வந்து இதுதான். எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே எக்ஸைட்டடாக இருந்தோம் இந்த கேக்கை செய்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு கேக் பண்ணணும்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னோட சேனலை வந்து தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈரோடு கரூர் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். கேக் வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ஹாட் டாப்பர் செட் ஆகலை, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இந்த டாப்பர் வந்து மாற்றிக்கிட்டேன். ஸோ ஃபைனலி இதுதான் வந்து அவங்க சொன்ன மாதிரி கஸ்டமைஸ்டாக வந்து பண்ணி கொடுத்த டிசைனு. இதோட வெயிட் வந்து 2.5 kg.